ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லிட்டில் ஆம்பிடியன் கிச்சன் தமிழ். நான் உங்கள் பார்க்கவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை குழம்பு, அதாவது கீரை கடையல். இது சமையலில் பிகினராக இருக்கவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. 1 கப்பு துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சுடுங்க. 5 விசில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா குழையாக இருக்கும். இதை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ கூட நம்ம அரைச்சிக்கலாம். கீரையில் இருக்கிற தண்டை அவ்வளோ சீக்கிரத்தில் மையாது, அதனால் நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது குழந்தைங்க வீட்டில் யாருனாச்சும் இருந்தாங்கன்னா கடையும் போதே ஒரு கப்பில் போட்டு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் மகன் அதை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான். இப்போ கீரையை தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1-2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்காக. 1 கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் கீரையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். கீரை ரொம்ப வேகவும் கூடாது, ரொம்ப கொதிக்கவும் கூடாது. கீரையில் இருக்க சத்துலாம் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய், டாட்டா.